தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி நாற்காலி கவிழ்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நாற்காலி கவிழ்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக சட்டசபை உறுப்பினர்களில் மொத்தம் 47 உறுப்பினர்களில் 25 பேர் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணிக்கு ஆதரவாக உள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு 22 பேர் தான் ஆதரவளித்துள்ளனர். அதிலும் பலர் எஸ்பி வேலுமணி அணிக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எஸ்பி வேலுமணி அணியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் 30 பேருக்கு மேல் அவர்களுடைய பதவியை எடப்பாடி பழனிசாமி பிடுங்கினார். அவர்களுடைய பதவியை பிடுங்க அதிகாரம் இல்லை என எஸ்பி வேலுமணி தரப்பு கூறியது. அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று 1000 பேருக்கு மேல் எஸ்பி வேலுமணி தலைமையினர் கடிதம் கையெழுத்து வாங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் சேர்த்து ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி சென்னையில் கூட்டினார். மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள், புதிதாக 30 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது அவர் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 35 மாவட்ட செயலாளர்கள் தான் கலந்து கொண்டுள்ளார்கள். 47 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்துள்ளனர். ஆக அதிமுக இரண்டாக உடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நாற்காலி கவிழ்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் கட்சியிலும் ஆதரவு எஸ்பி வேலுமணிக்கே உள்ளது. அதாவது எம்எல்ஏக்கள், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மாவட்ட செயலாளர்களிலும் பெரும்பாலானோர் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்து 12வது தோல்வியை பதிவு செய்த காரணத்தினால் எடப்பாடி மீது அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அதிமுக இரண்டாக உடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பலமுறை இரண்டாக உடைந்தது, மீண்டும் இணைந்தது. ஆனால் இனிமேல் உடைந்தாலும் சரி, உடைந்த பிறகு மீண்டும் இணைந்தாலும் சரி, மக்கள் நம்பிக்கையை அதிமுக பெறாது. இரட்டை இலை சின்னத்துக்கு இனிமேல் வெற்றி கிடைக்காது.